இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கடினமான சூழ்நிலைக்கு பிறகு எப்படி நம்முடைய அடையாளத்தை பெறுவது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்மள சிலருக்கு வேலை இழக்கும்போது, அல்லது நெருங்கிய உறவினர்கள் இறக்கும்போது, அல்லது ஏதாவது ஒரு நோய் வரும்போது, உங்களுடைய தோற்றம் மாறும்போது, உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் இழந்தது போல இருக்கும். நம்மளால் அடுத்தால என்ன செய்யணும் அப்படிங்கிற இதுவே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ரொம்ப வேதனையான விஷயமா இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு எப்படி நீங்கள் திரும்பவும் உங்களுடைய அடையாளத்தை பெற்றுக்கொள்வது? யார் இந்த சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்வா? யார் நமக்கு மறுபடியும் ஒரு அடையாளத்தை கொடுப்பா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது CBN இந்தியா செய்திகளுக்கான நேரம். அதாவது நாடு முழுக்க கிறிஸ்தவ சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உங்களுக்காக ஒரு செய்தி தொகுப்பாக கொண்டு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். அஜ்மீரில் உள்ள பாஸ்டல் கம்யூனிகேஷன் சென்டரில் மே 12ஆம் தேதி குழந்தைகளுக்கான முகாம் நடத்தப்பட்டது. இதில் அஜ்மீர் கத்தோலிக் டயாசிஸ் சர்ச்சை சேர்ந்த சுமார் 150 குழந்தைகள் கலந்து கொண்டார்கள். இந்த முகாமில் பிஷப் ஆஸ்வல்ட் லூயிஸ் தேவனுடைய அன்பை பற்றி குழந்தைகளுக்கு எடுத்து சொன்னார். இன்றைக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் சின்ன சின்ன குழந்தைகளுக்காக, அதாவது பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று முடிவு செய்தோம். தேவனுடைய அன்பை பற்றி அந்த சிறு குழந்தைகள் நல்லபடியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அது எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், அந்த குழந்தைகளை தடுக்காதீர்கள், பரலோக ராஜ்யம் இவர்களுக்கானது. இவர்கள் மனதளவில் தூய்மையானவர்கள், இவர்கள் மனதளவில் உண்மையானவர்கள். அதனால் அவர்களை என்னிடம் வரவிடுங்கள். நாங்க இன்னைக்கு குழந்தைகளுக்கு தேவன் அவங்களை நேசிக்கிறாருங்கிறத நாங்க கற்றுத்தரோம். இந்த முகாமில் குழந்தைகள் பாடல்களை பாடியும் விளையாட்டுகளில் கலந்து கொண்டும் சந்தோஷப்பட்டார்கள். அதோடு குழந்தைகளுக்கு மொபைல் அடிக்ஷன், இன்டர்நெட் பயன்பாடு மற்றும் குட் டச் பேட் டச் பற்றி சொல்லிக் கொடுக்கப்பட்டது. CBN இந்தியாவுக்காக அஜ்மீரில் இருந்து விவேக் அகஸ்டினுடைய செய்தி தொகுப்பு இது. நண்பர்களே, இதே மாதிரி நிகழ்வுகள் உங்க சர்ச் அல்லது நிறுவனத்துல இருக்குது, அதை எங்களுடைய ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படணும் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. எங்களுடைய வெப்சைட் cbnindia.org/connectwithus. நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு கடினமான வேதனையான சூழ்நிலைக்கு பிறகு எப்படி நம்முடைய அடையாளத்தை பெற்றுக்கொள்வது, தேடிக்கொள்வது, அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பொதுவாகவே இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அது கொஞ்சம் அதுலேருந்து மீண்டு வர்றதும் கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனால் பைபிள் நமக்கு வலிமையை கொடுக்குது. பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. அதனால் நம்ம பைபிள் மூலமாக தான் அந்த வலிமையை பெற்றுக்கொள்ளணும். நம்ம எப்பவும் நம்ம ஆண்டவருக்குள்ளே அதை நம்ம இருக்கணும். இப்போ நம்ம அனிகா வாக்கா அவங்களுடைய உண்மை சாட்சியை, அவங்களுடைய ஜீவனுள்ள சாட்சியை பார்க்க இருக்கோம். இவங்க கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவங்களாக இருந்திருக்காங்க. எல்லாருமே இவங்களை உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கக்கிட்ட தன்னம்பிக்கையும் குறைவாக தான் இருந்திருக்கு. ஆனால் அவங்க அதுக்கப்புறமா எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி அவங்க ஒரு வழக்கறிஞராக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி போய் உதவி செய்கிறவங்களாகவும் அவங்க இருக்காங்க. எப்படி அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் வந்தது, அந்த புதிய வாழ்க்கையை அவங்க எப்படி பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஜெய்ப்பூரில் வசித்து வரும் அனிகா வோக் வழக்கறிஞராக இருக்கிறார். மற்றவர்களுக்கு அவர்களுடைய உரிமையை வாங்கிக் கொடுப்பதற்கான வேலையை செய்து வருகிறார். ஆனால் ஒரு சமயத்தில் அவர் மற்றவர்களோடு பேசுவதில் தன்னம்பிக்கை குறைந்தவராக இருக்கிறார். எனக்கு 5 வயசா இருக்கும்போது என்னோட வீடு இடிஞ்சு போற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்ப நாங்க அந்த உடைஞ்சு போன வீட்டில தான் வாழ்ந்து வந்தோம். அது எனக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையை தந்துச்சு. அதனால நான் மற்றவங்களோட பழகிறதுக்கு ஒரு தடையா இருந்துச்சு. புதுசா யார்கிட்டயாவது பேசுறதுக்கு எனக்கு பயமா இருந்துச்சு. அதனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை. என்ன நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. நான் அழகா இல்லை, என்னால சரியா பேச முடியாதுன்னு நான் மற்றவங்க தோற்றத்தை பார்த்து என்ன நானே கம்பேர் பண்ணிக்குவேன். அதனால எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு விதமான சுய பச்சாதாபம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தான் வந்தேன்.
முதல் முறையா மேடையில பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் மேடைக்கு போன உடனே முன்னால இருந்தவங்கள பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டேன். அதனால எனக்கு அழுக வந்துச்சு. அப்போ எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாங்க. அந்த சமயத்தில் அனிகாவுடைய தாய் பைபிள் மூலமாக தேவன் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார், அதனால் எந்த விஷயத்திலும் நமக்கு குறை ஏற்படாது, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கிலும் அவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று சொன்னார். என்னோட அம்மா எனக்கு சங்கீதம் 23 வசனம் மூலமா கர்த்தர் ஒரு மேய்ப்பாளராக இருக்கிறார், அவர் நமக்கு முன்பாக செல்கிறார், நம்மை அழைத்து செல்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் தனியா இல்லைன்னு உணர ஆரம்பிச்சேன். நான் பைபிளை எடுத்து படிச்சேன். தேவன் என்கிட்ட எரேமியா 31 மூலமா பேசினாரு. நான் உன்னை பரிபூரணமான அன்பால் நேசித்திருக்கிறேன். இந்த வசனத்தை படிச்சு தேவனுடைய அன்பை என் வாழ்க்கையில உணர ஆரம்பிச்சேன். எனக்கு தன்னம்பிக்கையும் வர ஆரம்பிச்சது. நான் தேவனோட வசனத்தை படிக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் தேவன் என் கூட பேச ஆரம்பிச்சாரு. நான் உன்னுடன் இருக்கிறேன், பயப்படாதன்னு பேசினாரு. அடுத்த வருஷம் யூத் வீக் நடக்கும்போது தேவன் மீண்டும் எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த முறை நான் ரொம்ப நல்லா பேசினேன், எதையும் மறக்கல. இப்படியாக அனிகா வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பித்தார். அவர் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் சேர்ந்தார். ஆனால் அங்கே அவருடைய பாதை எளிதாக இருக்கவில்லை. நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அங்க இருக்க சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு புரியல. எனக்கு வீட்ல சொல்லி கொடுத்த எந்த விஷயமும் நான் அங்க பார்த்த மனிதர்களிடம் இல்ல. அவங்க என்ன மறுபடியும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீ எங்கள மாதிரி இல்ல, நீ ஒரு கன்னியாஸ்திரியா தான் மாறிடுவ, அப்புறம் நீ ஒரு முட்டாள்னு என்ன சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். ஆனா அதுக்காக நான் மாறல. அனிகா இது போன்ற விஷயங்களுக்காக தேவனிடம் ஜெபம் செய்ய ஆரம்பித்தார். நான் ஒரு முறை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. நான் உன்னை தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்தா நீ எனக்கு ஊழியம் செய்வியான்னு கேட்டாரு. அதுக்கு நான் ஆமான்னு சொன்னேன். அடுத்த நாளே செக்ரட்டரி எலெக்ஷனுக்கு நான் என்னோட பேரை கொடுத்தேன். என்னோட இன்டர்வியூக்கு அப்புறம் நான் பிரசிடென்ட்டா செலக்ட் ஆயிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உண்மையிலேயே அதை என்னால நம்ப முடியல. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா எனக்கு எதிரா அங்க ஒரு கூட்டமே இருந்துச்சு. அவங்க என்ன விலக்கணும்னு போராட்டம்லாம் பண்ணாங்க. அதனால நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாரு. நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட வேலையை செய்ய ஆரம்பிச்சேன். என்னோட செயல்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து அனிகா நல்ல வேலை செய்யறா, அவ நல்ல தலைவரா இருக்கான்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. என்னோட கல்லூரி படிப்பை முடிச்ச பிறகு எல்லாரும் என்கிட்ட ரொம்ப அன்பா பேச ஆரம்பிச்சாங்க. என்னோட கல்லூரிக்கு அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட வழிகாட்டுதலை கேட்டேன். நான் ஆண்டவரோட வழிகாட்டுதல் படி நான் சட்ட கல்லூரியில சேர்ந்தேன். நான் அங்கேயும் ஆண்டவரோட சேர்ந்து செல்ல ஆரம்பிச்சேன். அங்க இருக்கவங்க நிறைய பேர் மன உறுதி கொண்டவங்களா இருந்தாங்க. நான் அப்படிப்பட்ட மன உறுதி இல்லாதவளா இருந்தேன். நான் ஆண்டவரோட சேர்ந்து இருக்கும்போது அவர் எனக்கு மீண்டும் உதவி செஞ்சாரு. நான் என்னோட காலேஜ்ல டாப்பரா செலக்ட் ஆனேன். நான் இன்டர்ன்ஷிப் போகும்போது எனக்கு அங்க வேலையும் கிடைச்சது. இன்டர்வியூ இல்லாமலே எனக்கு வேலைக்கான ஆஃபர் கிடைச்சது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் எனக்கு செஞ்சாரு. என்னோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. முன்னாடி நான் மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கும். இன்னைக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருத்தியா இருக்கேன். ஒரு சமயத்துல என் வீடு இடிஞ்ச வீடா இருந்துச்சு. அப்போ தேவன் எனக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்தாரு. யாரோட வீடெல்லாம் உடைஞ்சு போன வீடா இருக்குதோ அவங்களுக்கு உதவி செய்ய தூண்டினாரு. இங்க ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு NGO இருக்குது. அதன் மூலியமா நான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷிய அவருக்கு மகிமை செய்யறதுக்காக தேர்ந்தெடுத்தார். அதற்கு அவருக்கு நன்றி. நன்றி அனிகா. உங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதா இருந்தது. நண்பர்களே, பார்த்தீங்களா, அனிகாவாக்குடைய வாழ்க்கையில அவங்க தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க ஒவ்வொரு கட்டத்திலையுமே தேவனிடம் ஜெபம் செய்து கொண்டே இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையுமே வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவங்க வழக்கறிஞராக இருக்காங்க. கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி போய் உதவி செய்கிற இடத்துல தேவன் இன்னைக்கு அவங்கள உயர்த்தி இருக்காங்க. நாமும் கூட அப்படிதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது, தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவரிடம் ஜெபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் நிச்சயமாகவே நமக்கு வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் நம்முடைய அடையாளங்களை பெறுவது அதை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே பொருட்களை திருடுறதை நமக்கு தெரியும். ஏதாவது ஒரு பொருட்களை திருடுவாங்கன்னு தெரியும். அடையாளங்களை திருடுவது பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை ஆங்கிலத்தில் ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படின்னா அடையாளத்தை திருடுறது. அதாவது ஒரு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அதெல்லாம்
திருடி அவங்க உபயோகப்படுத்திக்கிறது. உங்களுடைய கார்டு தான், பட் அதை நீங்கள் உபயோகப்படுத்த மாட்டீங்க. உங்களுடைய அடையாளத்தை இன்னொருவர் திருடிக்கொண்டு அவர் உபயோகப்படுத்துவார். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய திருடன் யார் தெரியுமா? சாத்தான் தான். யோவான் 10:10 நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், திருடன் அழிக்கவும் கொலை செய்யவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வாழ்க்கையை தர வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நமக்கு கடினமான சோதனைகள் வரும்போது நம்ம நம்முடைய அடையாளத்தை இழந்தது போல நம்ம உணர்ந்தோம். பைபிளில் நம்ம ஒருத்தரை பற்றி பார்க்குறோம். ரொம்ப சோதனையில் இருந்த ஒரு மனிதர் யோபுவை பற்றி பார்க்குறோம். நான் உங்களுக்காக பைபிள்லேருந்து அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யோபு 2:3. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். யோபு 2:10. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நண்பர்களே, 2 அற்புதமான வசனத்தை நம்ம பார்த்தோம். ஒரு வசனத்தில் யோபு எப்படி ஒரு சோதனையான நேரத்தில் அவர் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் அத்தனை கடினமான சூழ்நிலையிலும் கூட அவர் தேவனிடத்தில் எப்படி உறுதியாக இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவருடைய அடையாளம் தேவனிடத்தில் இணைந்து இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மற்றொரு வசனத்தில் தேவன் யோபுவை குறித்து எப்படி பெருமை பாராட்டுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி தான் நம்மளுடைய கடினமான சூழ்நிலையிலையும் நம்முடைய பார்வையை தேவன் மேல் வைக்க வேண்டும். ஏன்னா அவர் நல்லவர், அவர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நண்பர்களே, நம்முடைய எந்த கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் தேவனிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, உங்ககிட்ட ஜெப குறிப்புகள் இருக்குது, இல்லைன்னா நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சந்தேகம் என்ன பகுதியை பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஹே சூப்பர் ஃபேன்ஸ், நீங்க குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டி, சர்ச் ஈவென்ட்ஸ் பிள்ளைங்களுக்காக கொண்டாட பிளான் பண்ணிருக்கீங்களா? அந்த ஈவென்ட்ஸ்ல கிஸ்மோவை நீங்க இன்வைட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஹே கிஸ், சூப்பர் புக் டைம் டிராவலிங் ரோபோட் உங்களோட நிகழ்ச்சிகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். கிஸ்மோ வந்தா உங்க குழந்தைங்க நிச்சயமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க கிஸ்மோவோட பேசலாம், பாடலாம், டான்ஸ் ஆடலாம், செல்ஃபி கூட எடுத்துக்கலாம். Invite Gizmo for children's events like VBS camp, prize distribution programs, youth events, fetes and so much more. உங்க குழந்தைங்களுடைய பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க கண்டிப்பா கிஸ்மோவை ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூப்பிடலாம். நம்மளுடைய அட்வென்ச்சரஸ் கிஸ்மோ அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் வார்ம் விஷஸ் அண்ட் ஹேக்ஸை கண்டிப்பா கொடுக்கும். இப்பவே cbnindia.org-ல நம்ம கிஸ்மோவை இன்வைட் பண்ணிக்கோங்க. நீங்க என்ஜிஓ இல்ல ஆர்கனைசேஷன் இல்லனா ஏதாவது மினிஸ்ட்ரியில இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் எங்க கிட்ட இருக்கு. Visit our website cbnindia.org to invite Gizmo. வெல்கம் பேக் நண்பர்களே. இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு கடினமான சூழ்நிலைக்கு பிறகு எப்படி நம்முடைய அடையாளத்தை பெற்றுக்கொள்வது அப்படின்ட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வருவது சந்தேகம் என்ன பகுதி. நான் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசாஸ்டர் அதாவது PTSD-யிலிருந்து எப்படி வெளியே வருவது? உங்களுடைய கேள்விக்காக மிக்க நன்றி. இதற்கான பதிலை நாங்கள் தரோம். PTSD-ங்கிறது பொதுவாக நம்ம ஒரு கடினமான ஒரு மோசமான சோதனையான நேரத்தில் நம்ம தொடர்ந்து வரக்கூடிய ஒரு மன அழுத்தத்திற்கான ஒரு நோய். இதுக்கு 3 வழிமுறைகள் நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது 3 நிலைகள் இருக்குது. முதல் நிலை என்னென்னா, இதிலிருந்து வெளியில் வருவதற்கு கொஞ்சம்
காலம் தேவைப்படும். அதற்கான நேரத்தை நம்ம கொடுத்து தான் ஆக வேண்டும். அந்த சோதனையான நேரத்திலேருந்து நம்ம வெளியில் மீண்டு வருவதற்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும். ரெண்டாவது நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட உதவி கேட்கலாம். உங்கள் நண்பர் அல்லது நெருங்கிய உறவினர் அவங்கக்கிட்ட இதை சொல்லி அவங்க மூலமாக ஏதாவது ஒரு ஆலோசனை கிடைக்கலாம். அதற்காக நீங்கள் ஒரு நல்ல நண்பரை நீங்கள் அதுக்காக தேடலாம். மூணாவது ஜெபம். நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்யும்போது இந்த நிலையிலிருந்து நம்ம மீண்டு வரலாம். இந்த 3 நிலைகளுமே இந்த PTSDயிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகள். உங்களுக்கு ஒருவேளை ஜெபிக்க தெரியல அல்லது ஜெப குறிப்புகள் இருக்குது, எங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கணும்னா எங்களுடைய CBN பிரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். நண்பர்களே, உங்களுடைய கேள்விக்கு நாங்கள் பதில் தந்துட்டோம். உங்ககிட்டயும் இதே மாதிரி கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுடைய நம்பர் 9910401010. இப்போ பெரியவங்களுடைய கேள்விக்கு பதிலை தந்துட்டோம். குழந்தைங்களுடைய கேள்விக்கு பதில் தந்ததற்காக கிஸ்மோ காத்துட்ருக்கு. இப்போ கிஸ்மோவை கேளுங்கள் பகுதி. ஹலோ எவ்ரிவன், இன்றைய உங்க கேள்வி என்ன? அந்த கேள்வியை யார் கேட்டது? இன்னைக்கு கேள்வியை கேட்டு இருக்கிறது செலினா. என்னை சுத்தி இருக்கவங்க கிட்ட நான் எப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கிக்கிறது? ஹலோ செலினா, நீங்க மத்தவங்களோட எப்படி நல்ல நட்பை வச்சுக்கிறதுன்னு கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுமா, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்துவமானவங்க. பழக்க வழக்கங்கள் மாறுபட்டிருக்கலாம், இல்ல மொழியால வேறுபட்டிருக்கலாம், அதுவும் இல்லையா வேறுபட்ட கலாச்சாரங்களை கொண்டவங்களாவும் இருக்கலாம். இப்படிப்பட்ட வேறுபாடுகளுக்கு நடுவுல நீங்க எல்லாரையும் சமமா நேசிக்கணும், எல்லாருக்கும் உரிய மரியாதையை தரணும். இததான் இயேசு கிறிஸ்து அவரோட சீடர்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் என்னை ஆண்டவர் என்று கூறுகிறீர்கள். நீங்கள் சொல்வது உண்மைதான், ஏனென்றால் நான் அப்படித்தான். நான் ஒரு ஆண்டவராகவும் உங்களுடைய குருவாகவும் இருந்து உங்களுடைய கால்களை கழுவும் போது நீங்களும் மற்றவர்களுக்கு இப்படித்தான் செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் இதை அறிந்திருப்பீர்கள். செலினா, இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட கிஸ்மா கிட்ட கேட்கறதுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா Facebook இல்லைன்னா Instagramல எங்களை DM பண்ணுங்க. அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய். நன்றி கிஸ்மோ. ரொம்ப அழகாக குழந்தைங்களுடைய கேள்விக்கு அழகான பதிலை கொடுத்தீங்க. நன்றி. நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஒரு புதிய வாழ்வு பார்வையாளர்கள், இன்னைக்கே நீங்க புதிய வாழ்வு குடும்பத்துல இணையறதுக்காக உங்களை நாங்க வரவேற்கிறோம். நீங்க புதிய வாழ்வு நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க தெரிகிற QR கோடை ஸ்கேன் பண்ணி இன்னைக்கே ஒரு புதிய வாழ்வு குடும்பத்துல எங்களோட இணைஞ்சிருங்க. வெல்கம் பேக் நண்பர்களே. நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு கடினமான சூழ்நிலைக்கு பிறகு நம்முடைய அடையாளத்தை பெறுவது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்முடைய அடையாளம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது, அதையும் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இயேசுவுடைய சீடர்கள் புயலுக்கு ரொம்ப கஷ்டப்படும் போது, சோதனைக்கு உள்ளாக்கப்படும் போது இயேசு அவர்களை காப்பாற்றினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் புயல் வீசி கொண்டிருந்தால் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு நமக்கு சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி ஜெபம் செய்யணும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்கள் என்னுடன் சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் சுவாமி. அப்பா, கடினமான சோதனைகள் இருக்கிற மக்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. அப்பா, என்னுடைய அடையாளத்தை நான் இழந்து விட்டேனே, நான் மறுபடியும் எப்படி எனக்கான அடையாளத்தை நான் பெறுவேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக வருகிறோம் சுவாமி. உம்மாலே கூடும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஏதோ ஒரு நோயினால தகப்பனே அவங்களுடைய அடையாளத்தை இழந்திருந்தாலும், தகப்பனே அவங்களுக்கு பிரியமானவங்க இழந்திருந்து அவங்களுடைய அடையாளத்தை இழந்திருந்தாலும், சுவாமி அவங்களுடைய தோற்றத்தை அவங்க இழந்து அவங்களுடைய அடையாளத்தை இழந்திருந்தாலும், எந்த காரணமாக இருந்தாலும் சுவாமி நீர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர் சுவாமி. அப்பா, எங்களுடைய அடையாளம்
கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா நாங்கள் புது சிருஷ்டியா இருக்கிறோம். எப்போதுமே நீங்க எங்க மேல அன்பா இருக்கீங்க அப்பா. எங்களுக்கு சமாதானத்தை தாங்க கர்த்தாவே. எங்களுக்கான அடையாளம் நீரே ஆண்டவரே. அப்பா எங்களை பலப்படுத்துங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆறுதல் படுத்துங்க சுவாமி. எங்களுடைய குடும்பத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க சுவாமி. காண்கிறவர்கள் கண்களிலே தயவை கட்டளையிடுங்க சுவாமி. உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்திருக்கிறோம். அவர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். நான் இன்றைக்கான பைபிள் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஒன்று பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்காங்களோ அவங்களுக்காக தான் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அவரை விசுவாசித்தவர்களுக்காக, அவருடைய தியாகத்தை புரிந்து கொண்டவர்களுக்காக, அவர் சிலுவையில் அறையப்பட்டதை விசுவாசித்தவர்களுக்காக, அவர் உயிர் தெழுந்ததை விசுவாசித்தவர்களுக்காக இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அப்படின்னு இந்த வசனம் ரொம்ப அழகா நமக்கு சொல்லுது. நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு இனிமையான ஆராதனை பாடல் வருது. அதை பார்த்து கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். இனிமையான ஒரு அழகான ஆராதனை பாடலை இப்போ நம்ம பார்த்தோம். நண்பர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். உங்களுடைய அடையாளத்தை கிறிஸ்துவனிடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாதம் 50 ரூபாய் எங்களுக்கு நீங்கள் நன்கொடையாக தரலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணியோ அல்லது எங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். எங்களுடைய வெப்சைட் www.cwinindia.org. நண்பர்களே, நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.